வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அருகில் உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கேமை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த கேமானது ஃபேமஸாக இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா வெஹிக்கிளும் ரியல் லைஃப்பில் இருந்து வருது. இந்த ரியல் லைஃப்பில் இருந்து வர வெஹிக்கிளை பற்றி ஒரு சிறு குறிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்பர் 1 ஜீப். ஃப்ரீ ஃபயர் கேமில் இது போன்ற ஜீப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஜீப்பில் குறைந்தது 4 பிளேயர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். கேமில் இதோட டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 200 கிலோமீட்டர். ரியல் லைஃப்பில் இந்த ஜீப்பின் பேர் மஹேந்திரா கிளாசிக் 4x4. இது ஒரு எஸ்யூவி ரக வாகனம். இதன் இன்ஜின் 2498 சிசி மற்றும் 4 சிலிண்டர்களை கொண்டுள்ளது. இந்த வாகனம் டீசலில் ஓடக்கூடியது. இது ஒரு எஸ்யூவி ரக வாகனம் என்பதால் எப்படிப்பட்ட கரடுமுரடான பாதைகளிலும் எளிதில் கடந்து சென்றுவிடும். இதனால் மலை பிரதேசம் போன்ற இடங்களில் இந்த வாகனமானது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாகனத்தின் விலை 7 லட்சம் எக்ஸோரூம் பிரைஸ் கொண்டது. இந்த வாகனமானது 6 நபர்கள் அமர்ந்து செல்லக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஜீப்பானது மணிக்கு 154 km/h வேகத்தில் செல்லக்கூடியது. நம்பர் 2 லேம்போகினி. ஃப்ரீ ஃபயர் கேமில் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கார்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த காரில் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். கேமில் இதோட டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 140 கிலோமீட்டர். ரியல் லைஃப்பில் இந்த காரோட ஃபுல் நேம் லேம்போகினி ஹுராக்கன் ஈவியோ. இத்தாலிய நாட்டு கண்டுபிடிப்பு தான் இந்த லேம்போகினி ஸ்போர்ட்ஸ் கார். 610 ஹார்ஸ் பவர் திறனையும் பெற்றுள்ளது. இதன் உற்பத்தியானது 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்பொழுது வரை இருந்து வந்துள்ளது. இந்த காரில் 2 நபர்கள் மட்டுமே பயணித்து செல்ல முடியும். மேலும் இதில் 7 கியர்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த காரின் அதிகபட்ச வேகம் 342 km/h. இந்த காரின் அதிகபட்ச எடை 1553 கிலோகிராம். நம்பர் 3 பிக்கப் ட்ரக். ஃப்ரீ ஃபயர் கேமில் இந்த மாதிரியான ட்ரக்குகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரக்குகளில் 4 பிளேயர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். கேமில் இந்த ட்ரக்கோட டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 135 கிலோமீட்டர். ரியல் லைஃப்பில் இந்த ட்ரக்கோட ஃபுல் நேம் Ford F-150 XTX. 1948 உருவான இந்நிறுவனம் 1999 இருந்து இது போன்ற வாகனங்களை உற்பத்தி செய்து தற்பொழுது வரை இந்த Ford F சீரியஸை உற்பத்தி செய்து வருகிறது. இந்த ட்ரக்கில் மொத்தம் 4 கதவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக வாகனத்தின் நீளம் 8 அடி வரை இருக்கும். மணிக்கு இதன் வேகம் 170 km/h வேகத்தில் செல்லக்கூடியது. 6 கியர்களை கொண்டுள்ளது. இந்த வாகனத்தின் அதிகபட்ச எடை 5639 கிலோகிராம். நம்பர் 4 மோட்டார் பைக். ஃப்ரீ ஃபயர் கேமில் இந்த மாதிரியான மோட்டார் பைக்குகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். கேமில் இதோட டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 115 கிலோமீட்டர். ரியல் லைஃப்பில் இந்த மோட்டார் பைக்கோட நேம் சுசுகி ஹயாபுசா. இது ஒரு பிரபலமான மோட்டார் பைக் ஆகும். 1999 இருந்து தற்பொழுது வரை சுசுகி நிறுவனம் இந்த பைக்குகளை வெளியிட்டு வருகிறது. இந்த பைக்கின் அதிகபட்ச வேகம் 300 km/h வேகத்தில் செல்லக்கூடியது. இது ஒரு ஜப்பான் கண்டுபிடிப்பாகும். இதில் மொத்தம் 6 கியர்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த பைக்கின் ஒட்டுமொத்த எடை 510 கிலோகிராம். நம்பர் 5 ATV. ஃப்ரீ ஃபயரில் இந்த வாகனம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனமானது ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரி நீரிலும் நிலத்திலும் செல்லும் வகையில் கேம் பிளே ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தில் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். கேமில் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா 100 கிலோமீட்டர். ரியல் லைஃப்பில் இந்த ATVயின் ஃபுல் நேம் ஜிப்ஸ் ஸ்குவாட்ஸ்கி. ஜிப்ஸ் என்ற நிறுவனம் தான் இந்த வாகனத்தை உருவாக்கியுள்ளது. முதலில் நிலத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தை சற்று மாற்றி அமைத்து நீரிலும் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது 125 சிசி இன்ஜினை கொண்டுள்ளது. 4 கியர்கள் இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் அதிகபட்ச வேகம் 100 km/h. இதன் அதிகபட்ச எடை 500 கிலோகிராம். நம்பர் 6 துக். இந்த மாதிரியான ஆட்டோக்களும் ஃப்ரீ ஃபயர் கேமில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 3 பிளேயர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். கேமில் இதோட டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 86 கிலோமீட்டர். ரியல் லைஃப்பில் இந்த துக் ஆட்டோ ரிக்ஷாவானது இது ஒரு வாடகை மற்றும் தனியார் பயன்பாட்டிற்காக இந்த வாகனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. புனே, தாய்லாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் பஜாஜ் நிறுவனத்தின் ஆட்டோக்கள் பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. பயணிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி காட்டுவதற்காகவும் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வாகனமாகும். இதன் அதிகபட்ச எடை 272 கிலோகிராம். நம்பர் 7 மான்ஸ்டர் ட்ரக். இந்த பிரம்மாண்டமான ட்ரக்குகளும் இந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் உள்ளது. 4 பிளேயர்ஸ் வரைக்கும் இதில் டிராவல் பண்ணலாம். கேமில் இதோட டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 115 கிலோமீட்டர். ரியல் லைஃப்பில் இந்த ட்ரக்குகள் அதிகமாக போட்டிகள் மற்றும் பொழுதுபோக்கு பயன்பாட்டிற்காகவும் இந்த வாகனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரக்குகள் பொதுவாக 12 அடி அகலம் மற்றும் 4 மீட்டர் உயரம் கொண்டது. 2 மீட்டர் அகலமான டயர்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனம் 1980 முதலாவதாக உருவாக்கப்பட்டுள்ளது. 10,000 பவுண்ட்ஸ் எடை கொண்டதாக இந்த மான்ஸ்டர் ட்ரக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தினம் பார்ப்பதற்கு சிபின் டர்போ இன்ஜின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.